எதை செய்தாலும் தீர்க்கமாக செய்ய வேண்டும், எதை கற்றாலும் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற லட்சியம் கொண்ட கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கை ஜோதிடம் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் குருஜியின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். கன்னி ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் சிறு விஷயங்கள் கிடைத்தால் கூட மன மகிழ்ச்சி அடைவார்கள். கன்னியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 4.5 அடி முதல் 5 அடி தான் உயரமாக இருப்பார்கள். கன்னியில் பிறந்தவர் கலைவாணின் அம்சத்தை பெற்றவர்கள். காவியம் ஓவியத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். இவர்களின் கைவிரல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுதான் கலைவாணின் அம்சமாகும். இந்த கன்னியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய கழுத்தில் அல்லது தோள்பட்டையில் அல்லது முதுகில் நிச்சயமாக மச்சம் இருக்கும். இதை உண்மையா இல்லை என்று கமெண்டில் சொல்லுங்கள். இவர்கள் சாமர்த்தியவாதிகள், வாதாடுவர்கள், வல்லவர்கள், பேச்சு போட்டியில் சிறந்தவர்கள். கன்னியில் பிறந்த 80% பேர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தன்னுடைய போராத காலமாக ஏழ்மையில் இருந்தாலும் கூட பார்ட் டைம் ஜாப் செய்தாவது கல்வியை தொடர்வார்கள். அதனாலே நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ட் பவருடன் இருப்பார்கள். இவர்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட் எல்லாம் பிடிக்காது. இவர்கள் ஜென்யூனானவர்கள். இவர்களுக்கு சிறு வயதில் பித்தம், இருமல், டஸ்ட் அலர்ஜி, காது வலி போன்றவைகள் வரும். இவர்களுக்கு வாலிபத்தில் ஸ்கின் அலர்ஜியும், முதுமையில் மூட்டு வலியும், முதுகு வலியும் வரும். தினமும் காலையில் 2 வெண்டைக்காயும், மதியம் கேரட், பீட்ரூட், முள்ளங்கி ஜூஸ் செய்து குடியுங்கள். இவர்கள் பள்ளி படிப்பு மட்டுமல்ல, வயதானாலும் கூட ஏதாவது ஒரு புக்கை படித்துக் கொண்டு இருப்பார்கள். இதனால் கண்களில் பாதிப்பு ஏற்படும். அதனாலேயே ஒரு சிலருக்கு மெமரி லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா இலை சரிசமமாக எடுத்து தினமும் ஜூஸ் செய்து குடித்தால் ஐ ப்ராப்ளம், மெமரி லாஸ் ப்ராப்ளம் சரியாகிவிடும். கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் விட்டமின் டி, கால்சியம் போன்ற உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த செப்டம்பர் மாதம் முடியும் வரை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல சிக்கல்கள் ஏற்படும். அதை கண்டு பயப்பட தேவையில்லை. அக்டோபர் மாதம் முதல் சிறப்பாக அமையும். அன்பும் கருணையும் மிகுந்த உங்களுக்கு இறைவனால் எல்லாம் வளமும் நலமும் கிடைக்க இறைவனுடன் பிரார்த்திக்கிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், ஜாதகம் பார்க்க விரும்புவர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். வணக்கம்.